எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில முதல் தடவை களம் காண இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தாவேக கட்சியும் தங்களுடைய தேர்தல் வேலையில கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. மாவட்டந்தோறும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு வராரு. அதே மாதிரி தலைமை அலுவலகத்துல நிர்வாகிகளை வரவழைச்சு மீட்டிங்கும் நடத்திக்கிட்டு வராரு. அந்த வகையில விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் பனையூர்ல உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துல நடந்திருக்கு. அதுக்காக விஜய் நீலாங்கரில் இருக்கிற தன்னுடைய வீட்டில இருந்து அலுவலகம் நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ தாவேக பெண் நிர்வாகி அஜிதா அப்படிங்கிறவங்க விஜயோட காரை வழிமறைச்சிருக்காங்க. ஆனா விஜய் காரை நிப்பாட்டாம போயிருக்காரு. யார் அவங்க அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த அஜிதா. கடந்த 2 வருஷமா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேக சார்பில் பல பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டு கவனமும் ஈர்த்திருக்காங்க அஜிதா. இப்படி 2 வருஷமா கட்சிக்காக பாடுபட்டு உழைச்ச அஜிதா மற்றும் அகிலன் ஆகியோருக்கு பொறுப்பு வழங்காம சாமுவேல் அப்படிங்கிறவருக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் பொறுப்பு வழங்கினதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு நியாயம் கேட்க அதிகாலையிலேயே அஜிதா தலைமையிலான குழுவினர் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்துல குவிய தொடங்கியிருக்கிறாங்க. விஜயோட கார் வர நேரம் பார்த்து காரை வழிமறிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அஜிதா. ஆனா விஜய் அவங்கள மதிக்காம காரை வேகமா எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. பாதுகாப்புல இருந்த பவுன்சர்கள் அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினதுனால கொஞ்ச நேரம் பனையூர் அலுவலகம் பரபரப்பா மாறியிருக்கு. தொடர்ந்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த நிர்மல்குமார் அஜிதாவோட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச நிர்மல்குமார் கட்சியில போஸ்டிங் போடும்போது இது மாதிரியான மனவருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். திமுகல ஒரு எம்எல்ஏ அடையாள அட்டையை கிழிச்சு தூக்கி போடலையா, அப்படிதான் எல்லா கட்சியிலையும் மனவருத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இது தொடர்பா செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்க வேற கேள்வி இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி நைஸா நழுவி போயிருக்காரு நிர்மல்குமார்.